அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவிதபூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. பகவத் ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யம் என்னும் நூலின் மங்கள ஸ்லோகமாக இதை அருளிச் செய்துள்ளார். பரபிரம்மம் ஸ்ரீனிவாச பெருமான், ஏழுமலைக்கு அப்பன் கோவிந்தன். யார் மலையேறும் போதும் கோவிந்த 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 என்று கூப்பிட்டு கொண்டேதானே ஏறுகிறார்கள். அவன் உலகத்தை அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பதை விளையாட்டாக செய்பவன். தன் திருவடிகளை பற்றினவர்களை எல்லாம் சடக்கென காப்பவன். வேத வேதாந்தங்களின் தலையிலே எப்போதும் இருப்பவர் பிரம்மம். அவர்தான் ஸ்ரீனிவாசன். அவனுடைய திருவடிகளில் எனக்கு அச்சஞ்சலமான பக்தி ரூபாபன்ன ஞானம் ஏற்படட்டும், எப்போதும் பக்தி தவழட்டும் என்று ராமானுஜர் வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த ஸ்ரீனிவாசனையே சோழிங்கநல்லூர் அருகே இருக்கும் செம்மஞ்சேரி அங்கு தரிசிக்கப் போகிறோம். ஸ்ரீனிவாச பெருமான் நின்ன திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட சேர்ந்துள்ளார். அலர்மேல் மங்கத்தாயார் அற்புதமான திருக்கோலம். அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இது பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இதோ புஷ்பத்தை முழுவதுமாக சமர்ப்பித்துக் கொண்டு ஸ்ரீனிவாசனுடைய தரிசனம். வலது கையால் தன் திருவடியே காட்டுகிறார். இடது கை கட்டிகஸ்தம் தன்னுடைய இடைக்கு கீழே முழந்தாளுக்கு மேலே வைத்து இந்த திருவடிகளை பற்றுபவனுக்கு சம்சாரம் என்னும் பெருங்கடலை முழங்காலளவு வற்றடித்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாயென்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தாவென்னும் என்று திருமங்கியாழ்வார் பாடலின்படி ஒரு கைதேர்ந்த ஆட்டக்காரர், நல்ல நாட்டியக்காரர் நின்றால் எப்படி இருக்கும்? அபயம் பண்ணி காட்டுவார் அல்லவா. ஒரு கையால் அபயம் திருவடியை பற்று, மற்றொரு கையால் அபய முத்திரை காட்டுகிறார். முழங்கால் அளவு வற்றடித்து கொடுக்கிறேன். நீண்ட கிரீடம், திருமார்பலே மகாலட்சுமி தாயார், பக்கத்தில் 2 நாச்சிமார்கள், அழுந்தி இருக்கும் திருவடி தாமரைகள், பூவார் கடல்கள் உனபாதம் பொருந்துமாறு புணராயே என்னும் உன்னுடைய திருவடிகளை எப்போது கூடுவேனோ, எப்போது பொருந்துவேனோ, எப்போது அடைவேனோ என்ன ஆழ்வார்களெல்லாம் ஆசைப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமான். இதே போல உற்சவமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமா எழுதிருக்கார். நாம போய் சேவித்தன்னைக்கு மூலவருக்கு பூலங்கி சேவை. இப்போதும் வழக்கம் என்ன தெரியுமோ? திருமலை திருப்பதி சேவிக்க போனோமானால் அங்கு வியாழக்கிழமை மாலை எப்போதும் பூலங்கி சேவை, வெள்ளிக்கிழமை காலை திருமஞ்சன சேவை, மற்ற எப்போதும் வாரம் முழுவதும் பெருமாள் ஒரே சேவையில தான் இருப்பார். வியாழக்கிழமை மதியத்திலிருந்து நேத்திர சேவை, அப்படின்னா கண்கள் திறந்து அகலமா இருக்கக்கூடிய திருமண் காப்பு சுருங்கி திருமண் நாமத்தை சுருக்கி கொண்டு கண் மலர்களை விழித்து கடாட்சித்து கொண்டு தன்னுடைய ஆடைகளை எல்லாம் குறைத்து ஆபரணங்களை எல்லாம் களைந்து ஆச்சரிய திருக்கோலத்தோட பெருமான் இருப்பார். அன்று மாலை பொழுதில் தான் பூலங்கி சேவை. பூவார் கடல்களுன பாதம் பொருந்துமாறு புணராயே. புஷ்பத்தால பெருமான் திருவடியை மறைக்கிறார்கள், தெரியலே. ஆழ்வார் ரொம்ப தவிக்கிறார். அந்த பூ பண்ணிருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையா? அது உன் திருவடி எப்போதும் தொட்டு கொண்டிருக்கிறதே. அந்த அச்சேதன வஸ்து ஜடப்பொருள் பூ பண்ணிருக்கிற பாக்கியம் எனக்கு கிடையாதானால் இப்ப இந்த பெருமான சேவித்தால் அந்த புஷ்பங்கள் தான் பாக்கியம் பண்ணி உள்ளன. உற்சவமூர்த்தி ஆச்சரிய திருக்கோலம். அபயஹஸ்தம் வரதஹஸ்தம், அஞ்சேல் என்னும் வலக்கை, இதோ என்று கொடுக்கும் இடதுகை. அபய வரத ஹஸ்தத்தோட உற்சவமூர்த்தி சேவை சாதிக்கிறார். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். உறவு பந்து மித்திரன் அவன் இவன் எத்தனையோ இழந்தேன், பலருக்காகவும் உழைத்தேன், ஆனால் ஆரும் எனக்கு நல்வழி காட்டவில்லை. அப்போதுதான் உன் திருவடிகளை பற்றினேன். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன். வேயை பூம்பொழில் சூழ் விரையார் வேங்கடவா திருவேங்கட தெம்பெருமானே நாயேன் வந்தடைந்தேன்
நல்கியாளன்னை கொண்டருளே. நாய் போன்ற தாழ்ந்தடியேன் வந்திருக்கிறேன், நீர்தான் ஏற்றுக்கொண்டு அனுகிரகிக்க வேண்டும். நாமும் செம்மஞ்சேரி ஸ்ரீனிவாச பெருமாளை கண்களார தரிசித்துக் கொண்டோம். இவர் அமுதம், கூராய் நீராய் நலனாகி கொடுவல்லசுரர் குலவெல்லாம் சீராவெறியின் திருநேமி வலவா தெய்வக்கோமானே வலக்கை ஆழி இடக்கை சங்கத்தை பற்றியவர். உன் அடிசேர் வண்ணமருளாயே வண்ணமருள்குள் அணிமேக வண்ணா மாயவம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே. நம் எண்ணத்துக்குள் புகுந்து தித்திக்கும் அமுதம், காதில் புகுந்து தித்திக்கும் அமுதம் பாடல்கள், நாவில் புகுந்து தித்திக்கும் அமுதம் அமுதம், தேவர்கள் உண்ட அமுதம். ஆனா ஸ்ரீனிவாசன் எப்படி தெரியுமோ, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதம். எண்ணத் தொடங்கினாலே தித்திக்கிறாரே, நெஞ்சத்துக்கே தித்திக்கிறாரே. அந்த ஸ்ரீனிவாசனை என்று தரிசித்துக் கொண்டோம். பலரும் ரொம்ப அவசர கதியில வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடம் இது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காரிடார்ல இருக்கு. ஐடினா ஒரே ப்ரோக்ரசிவ் கம்பெனிஸ், மேல 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 முன்னுக்கு வந்துட்டே இருக்கணும். கார்த்தால 7:30 மணிக்கு வரும், ராத்திரி 10:30 மணிக்கு உழைக்கிறோம். இன்னைக்கு அப்படித்தானே எல்லாரும் ஓட வேண்டியிருக்கு. ஆனா அந்த ஓட்ட நாட்டம் இருக்கிற இடத்துக்கு நடுவிலேயே ஸ்ரீனிவாசன் அமர்ந்து கொண்டு, கவலைப்படாதீங்கோ, என்னிடத்துல வந்தா நிதானப்படலாம் வாருங்கோள் என்று கூறிக்கொண்டு அங்கேயே இருக்கிறார். இனி ராமனை மட்டும் தரிசிக்கணும். நாளை சந்திக்கும் போது செய்வோம். இப்போதுக்கு மாயா சீதாவுக்கு நடந்ததென்ன? ஒரு பொய் சீதையை பொம்மையைப் போல உருவாக்கி, ஆனா தத்ரூபம் பார்த்தா சீதை போலவே இருந்தாள். அவளை தன் தேரில் அமர்த்தி கொண்டு ஆகாய மார்க்கத்தில் வந்து ஹனுமான் பார்க்க, மற்ற வீரர்கள்லாம் பார்க்க கண்முன்னே வெட்டுகிறான் இந்திரஜித். அதுக்காகத்தான் உருவினான் கத்தியை. ஹனுமான் உடனே அவனுக்கு நல்லது கூறினார். துராத்மன் ஆத்மநாசாய கேசபக்ஷே பராமர்ஷா ரிஷம்ச அனார்ய துர்விருத்த க்ஷுத்ர பாபபராக்கிரம. ஏன் ரிஷம்சனே, பெரியதே உயர்ந்ததே தெரியாதவனே, பாபத்தால் முடிந்தவனே, துர்விருத்தன் அனுஷ்டானம் இல்லாதவனே, தாழ்ந்தவனே, பராக்கிரமத்தை தவறான இடத்தில் காட்டுபவனே, துராத்மாவே, ஒரு பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழிக்கலாமா? அதுவன் மாற்றான் மனைவியை நீ தீண்டலாமா? சீதாம் ஹத்வானு தச்சிரம் ஜீவிஷசி கதஞ்சன. இவளை தொட்டுவிட்டு நீ உயிரோடு இருக்கலாம் நினைக்கிறாயா? ஸ்திரீகாத்தினாம் ஏச்சலோகா லோகபத்தேச்ச குத்சிதாக. பெண்ணை அறைந்தவன், பெண்ணிடத்தில் அவமானத்தை செய்தவன், பெண்ணை மானபங்கப்படுத்தியவன், பெண்ணுக்கு எந்த விதத்தில் தீங்கு ஏற்படுத்தினவனா இருந்தாலும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதை தர்மசாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளாது. நீ தலைவனாக வாழ முடியுமா? அரசனாக இருப்பாயா? இந்த பாபம் உன்னை வெறுமனே விடுவான் என்று பேசினார். கோபப்பட்டார். இதிப்ருவானோ ஹனுமான் சாயுதைர் ஹரிபிர் விருதா. ஹனுமான் இப்படி பேச பலரையும் சூழ்த்து கொண்டு குரங்கு கூட்டத்தோட கிடுகிடுவென ஓடி சீத்தை அவனிடத்திலிருந்து தப்பிக்க பண்ணணும், மீட்க வேண்டும் என்று வந்தார். இவர் வருவதற்கே இடம் கொடுக்க கூடாதுன்னு இந்திரஜித்து கோபத்தோட பேசுறார். சுக்ரீவஸ்துவஞ்ச ராமஸ்ச என் நிமித்தமிகாகதாக. நீயும் ராமனும் சுக்ரீவனும் எதை குறித்து எந்த பயனுக்காக இந்த நாட்டுக்கு வந்தீர்களோ, இன்றோடு அந்த பயன் முடிகிறது பாரும். நஹந்தவ்யாஹா ஸ்திரியச்சேதி யத்பிரபீஷி பிளவங்கம. ஹே குரங்கே, பெண்களை கொல்லக்கூடாதுன்னு கூறுகிறாய், ஆனா நாட்டுக்கே ஆபத்து விளைத்து குலத்துக்கே நாசத்துக்கு காரணமாக இருந்த பெண்ணை ஏன் கொல்லக்கூடாது? அப்படி செய்வதுதான் தர்மம் என்று ராஜநீதி கூறுகிறது. கூறினான், கத்திய உருவினான், வெட்டினான். சா பிருத்திவ்யாம் பிருதுஸ்ரோணி பபாத பிரிய தரிசனா. அப்படியே தலை அறுபட்டவள் பூமியில் விழுந்தாள். தாம் இந்திரஜித் ஸ்திரியம் ஹத்வா ஹனுமந்தம் உவாச்சஹ ஏஷா விஷஸ்தா வைதேகி நிஷ்பலோவ பரிசிரம. ஓ வைதேகி இறந்து போனாள், நாம் பட்டதத்தனையும் வீண். குரங்கு கூட்டமே செதறி ஓடத் தொடங்கித்து. ஹனுமான் அப்படி இப்படி பேசி அவர்களை ஒன்றுபடுத்துகிறார். 82வது சர்க்கம். நிகும்பிலா யாகத்துக்கு போய் தொடங்குகிறான் இந்திரஜித்து. அதுதான் அவனுடைய இலக்கு. என இப்ப சீதை மரித்தாள் என்று தெரிந்தவர்களெல்லாம் மயக்கமடைவார்கள். என்ன மேல செய்யறதுன்னு தெரியாமல் திகைப்பர்கள். அந்த கிடைத்த இடைவெளிக்குள் நாம் போய் பண்ணிவிட வேண்டும். நிகும்புலா யாகத்தை பண்ணிவிட்டால் ஜெயிக்க ஆள் இல்லை. இதுதான் இந்திரஜித்தினுடைய திட்டம். ஸ்ருத்வாதம் பீம நிர்ஹ்ராதம் சக்ராசனி சமஸ்வனம் வீக்ஷமானா திசர்வா துத்ருவுரு வானராபிருஷம். வானரங்கள் அங்குமிங்கும் ஓடினர். எதிர்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி ஹனுமான் கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு பெரும் மலையை பிடுங்கினார், எடுத்து இந்திரஜித்தின் தேரில் மேலில் போட்டார். அது வந்து விருவதற்குள் தேர் ஓட்டி சாரதி அத்தை தள்ளி கொண்டு போய்விட்டார். பதிதாயாம் சிலாயாந்து வியதிதா ரக்ஷசாம் சமூகு. அந்த மலை கீழே போய் விழுந்து 100 அரக்கர்கள் மாண்டு போயினர்.
சிறிது நேரம் சண்டை நடந்தது. இந்திரஜித்தோ அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். ஹனுமான் கூறினார், இனிமேல் நான் ராமனிடத்தில் செய்தி சொல்ல வேண்டும். அவன் என்ன கூறுகிறானோ அதன்படிக்குத்தான் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். வானரோத்தமர்களே வாருங்கள். त्यक्त्वा प्राणान् विचेष्टन्तः राम प्रिय चिकीर्षवः यन्निमित्तं हि युध्यामः हतासा जनकात्मजा निकुम्बिलाम अधिष्ठाय पावकं जुहवेन्द्रजित्. இவர்கள் திரும்ப ராமனிடத்தில் போகின்றனர். சத்தங்காட்டாம நிகும்பிலா யாகத்தை நோக்கி இந்திரஜித்து சென்றான். ஹோமத்தை தொடங்குகிறான். அது முடிந்து விட்டால் அவனை ஜெயிப்பதற்கு ஆள் இல்லை. அதற்குள் அடுத்து 83வது சர்க்கம். மாயா சீதா இறந்தாள். உண்மை அதுதான். ஆனா இறந்தாள்னு தெரிந்து ராமன் மயக்கமுற்று கிழவிடுகிறார். அவரை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டு லக்ஷ்மணன் ஆந்தனையும் நல்லது சொல்லி மெதுவே தேற்றி அவரை எழுப்பிடலான்னு பார்த்தால் அவனால் எழுப்ப இயலவில்லை. விபீஷணன் வந்து இது பொய்ன்னு சொன்ன பிற்பாடுதான் ராமன் எழுந்திருக்கிறார். 83வது சர்க்கம். ராகவச்சாபி விபுலம் தம் ராட்சச வனௌகசாம். இவர்கள் வர்ற வரைக்கும் அவளுக்கு செய்தி தெரியாது இல்லையா? ஹனுமார் எப்பேற்பட்ட சண்டை போன்றிருக்கார். அவருக்கு உதவறதுக்கு பெரும் படை வேண்டும். ராமன் ஜாம்பவானை கரடிப்படையோடு அனுப்பி வைத்தார். இவர் வரும்போதே எதிர்த்திசையில் திரும்பி வந்தார் ஆஞ்சநேயர். ஏன் சண்டை முடிந்து விட்டதா? தோற்றீர்களா? ஜெயித்தீர்களா? ஏன் வருகிறீர்கள்? சத்தமே போடாமல் ஆஞ்சநேயர் ஜாம்பவானை அழைத்துக் கொண்டு ராமன் முன்னே வந்தார். செய்தி கூறுகிறார். சமரே யுத்தமானானாம் அஸ்மாகம் பிரேக்ஷதாஞ்ச சஹ ஜகான ருததீம் சீதாம் இந்திரஜித் ராவணாத்மஜா. ராவணனின் மைந்தன் இந்திரஜித்து அழுது கொண்டே ஏக வேணி தரையாய் இருந்த சீதையின் கழுத்தை வெட்டிவிட்டான். சீதையை இழந்தோம் ராமா, என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைக்கிறோம். உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை. இந்த வார்த்தை வாயிலிருந்து வந்து ராமன் செவிக்குள் புகுவதற்குள் மயக்கமுற்று சரிந்தான் ராமன். சம் லக்ஷ்மணः அத பாகுப்யாம் பரிஷ்வஜ்வ சுதுக்கிதः உவாச்ச ராமம் அஸ்வஸ்தம் வாக்கியம் ஹேத்வர்த்த சம்ஹிதம். ராமனை எழுப்பணுங்கிற எண்ணத்தோட மெதுவே நல்ல வார்த்தைகளை லக்ஷ்மணன் கூற ஆரம்பிக்கிறார். அவரை எடுத்து தன் மடியில் இட்டுக்கொண்டார். ஏன் ராகவன் உடனே மயங்க வேண்டுமா? தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ராகவஹா சோகமூர்ச்சிதா நிபபாத ததா பூமௌ சின்ன மூலை இவ துருமஹ. வேறற்ற மரம் போல ராமன் விழுந்துட்டார். நமக்கு தோணும், இவ்வளவுதானா ராமனுக்கு இருக்கிற வீரம்? ஏதோ ஒரு பெண் அழிந்தாள் என்றால் மரணம் அடைவது இயற்கை தானே. ராமன் எப்பேற்பட்ட சாஸ்திரம் கற்றவர், எவ்வளவு பெரிய ஞானி பண்டிதர். அப்ப அவருக்கு தெரியாதானால் உண்மை. ஆனா சீதையை போல பெண்ணை பிரிந்தால் அன்றோ அந்த கஷ்டம் தெரிய போகிறது. நாம அதை போல எந்த மனைவியும் பிரியறதே இல்லை. இப்போ சீதையை போல மனைவி இருக்க வேண்டுமே, இருக்கலாம். சீதையை போல கூட மனைவி இருக்கலாம். ராமனை போல கணவன் இருக்க வேண்டுமே. ரெண்டுமே இருந்தா தான் பேச்சு. இப்போ வெறும் சீதையை போல மனைவி இருந்தாலும் போராது, ராமனை போல கணவன் இருந்தாலும் போராது. கணவனு ராமனை போல இருக்கணும், மனைவியும் சீதையை போல இருக்கணும். அத போல இருந்து பிரிந்தும் பார்க்க வேண்டும். அப்பதானே அது துக்கம் என்னன்னு தெரிய போறது. காலம் ரொம்ப தள்ளி வந்து விட்டோம். அது திரேதாயுகம், இது கலியுகம். அவன் தெய்வம், நாம் மக்கள். ஆகவே அதை பார்த்து பேசி லாபம் கிடையாது. இப்போ அப்படி சீதை மரணமடைந்தாள்னு கேள்விப்பட்டு ராமன் கீழே விழுந்தார். லக்ஷ்மணன் அழகாக பேசுகிறான். என்ன தர்ம உரைன்னு கேட்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதம்